இந்த பென்ஷன் பணத்தை எப்படி வீட்டுக்கு எடுப்பது, வீடு வாங்கும் போது எப்படி பிரயோகிப்பது, எவ்வளவு பிரயோகிக்க முடியும், வீடு திருத்துவதற்கு எவ்வளவு எடுக்க முடியும், ஒருவர் 10 வருடத்துக்கு மேல் பென்ஷன் காசு எடுத்திருந்தாராக இருந்தால் அந்த பென்ஷன் பணத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அன்பளிக்காக கொடுக்க முடியுமா, முழுமையாக நாட்டை விட்டு செல்வதாக இருந்தால் இந்த அரசாங்கத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த அலுவலகத்திலே பதிந்து நான் முழுமையாக நாட்டை விட்டு போக போகின்றேன் என்று வெளிநாடுகளில் அல்லது இலங்கைக்கு சென்றால் அங்கே ஒரு கணக்கிலக்கத்தை கொடுக்கின்ற பொழுது இங்கே இருந்து அவருக்கு ஒரு 3 தொடக்கம் 6 மாதத்துக்குள் அந்த அவருடைய பென்ஷன் காசை அங்கே அனுப்பி வைப்பார்கள். அந்த சொந்த தொழில் செய்வதற்கு பென்ஷன் காசு எடுப்பவர் 100%, அதாவது முழுமையாக மற்ற வேலை இல்லாமல் அந்த சொந்த தொழிலை அவர் அந்த தொழிலே ஒரு தொழிலாளியாக அந்த தொழிலே முழுமையாக நின்று நடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். வேறு இடங்களில் வேலை செய்யக்கூடாது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையன். இது ஒரு சுவிட்சர்லாந்து செய்தியாக அமைகிறது. அதுவும் வயோதிபர்களுக்கான செய்தியாக முக்கியமாக அமைகிறது. அதைவிட சுவிட்சர்லாந்திலே வீடு வாங்கி வைத்திருப்பவர்கள், அதற்காக ஓய்வூதியம் எனப்படுகின்ற 2 வகை இருக்கிறது. ஆஹாஃபாவ் ஏஹெச்வி மற்றும் பென்சியோன் காசே பேஃபாவ்கே என்ற 2 ஓய்வூதியங்கள் இருக்கின்றன. இந்த பென்சியோன் காசை, பென்ஷன் பணம் என்று ஓய்வூதியம், அதை எடுத்து வீடு வாங்கியவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் இதனை கொண்டு வருகின்றோம். அந்த பென்ஷன் காசை எப்பொழுது எடுக்கலாம் என்ற ஒரு கேள்வி பலரிடத்தில் இருக்கிறது. பலர் தொலைபேசி அழைப்பினூடாக எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பென்ஷன் காசை நீங்கள் எடுப்பதாக இருந்தால், ஒன்று அதாவது ஆண்கள் 63 வயதுக்கு பிற்பாடு அந்த பென்ஷன் காசை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது 60 வயதுக்கு மேற்பட்டு வேலை செய்யாமல் ஒருவர் இருப்பாகிறாக இருந்தால் முன்கூட்டியே எடுக்கப்படுகின்ற பென்ஷன் காசு என்று அந்த பென்ஷன் காசை அவர்கள் வெளியே எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அவர்கள் சுவிட்சர்லாந்திலே ஒரு சொந்த தொழில் செய்வதாக இருந்தால் அந்த சொந்த தொழில் ஆரம்பித்ததன் பிற்பாடு அந்த சொந்த தொழிலுக்கான பதிவுகள் மேற்கொண்டு ஒரு விலாசத்தை வைத்து ஆரம்பித்ததன் பிற்பாடு அவர்கள் அதனை காரணம் காட்டி தொழில் செய்ய போகின்றேன், சொந்த தொழில் என்று அவர்கள் அந்த பணத்தை எடுக்கலாம். இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த சொந்த தொழில் செய்வதற்கு பென்ஷன் காசு எடுப்பவர் 100%, அதாவது முழுமையாக மற்ற வேலை இல்லாமல் அந்த சொந்த தொழிலை அவர் அந்த தொழிலே ஒரு தொழிலாளியாக அந்த தொழிலே முழுமையாக நின்று நடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். வேறு இடங்களில் வேலை செய்யக்கூடாது. 100%, அவர் 20% விரும்பினால் வேறு இடங்களில் செய்யலாம். சுவிட்சர்லாந்து சட்டத்தின்படி ஒருவர் 120 வீதங்கள் சுவிட்சர்லாந்திலே வேலை செய்வதற்கான அனுமதி இருக்கிறது. 100% வேலையை அவர் தன்னுடைய சொந்த நிறுவனத்தில், அந்த பென்ஷன் காசு எந்த நிறுவனத்திற்காக எடுக்கிறாரோ அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய முடியும். சரி, அடுத்தது சுவிட்சர்லாந்திலே சொந்த வீடு வாங்குவதற்கு, வெளிநாடுகளிலே அல்ல, சுவிட்சர்லாந்திலே சொந்த வீடு வாங்குவதற்காக அவர் அந்த முற்கட்டணத்திற்காக அந்த முற்கட்டணத்தில் 10%, அதாவது அதிகபட்சம் அந்த முற்கட்டணம் அந்த வீடு வாங்குவதற்கு இந்த பென்ஷன் காசில் உபயோகிக்க முடியும். அதற்காக அவர் ஒரு 60 வயதில் இருப்பாராக இருந்தால் அந்த 10% எடுக்கலாம். அதிலும் 50 வயது வரை கழிக்கப்பட்ட அந்த பென்ஷன் பணத்தை மாத்திரம் எடுக்க முடியும். சில வேளைகளில் 50 வயதுக்கு மேலே 10%க்கு அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த மிகுதி பணத்தை, அந்த 10% மிகுதி பணத்தை வாங்குகின்ற வீட்டினுடைய கடனிலே நேரடியாக கழிப்பதற்கு, அதாவது விலையிலே அந்த நேரடியாக கழிப்பதற்கு செய்யலாமே தவிர, ஒரு சுவிட்சர்லாந்திலே வீடு வாங்குகின்றவர் அதிலே 10% மாத்திரம்தான் முற்கட்டணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட 5 வருடங்களாக அதனை உபயோகிக்க முடியும். அதைவிட இந்த பென்ஷன் காசை நாட்டை விட்டு போவதாக இருந்தால், சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்து முழுமையாக நாட்டை விட்டு செல்வதாக இருந்தால் இந்த அரசாங்கத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த அலுவலகத்திலே பதிந்து நான் முழுமையாக நாட்டை விட்டு போக போகின்றேன் என்று வெளிநாட்டுக்கு அல்லது ஐரோப்பாவுக்குள் அல்ல வெளிநாடுகளில்
அல்லது இலங்கைக்கு சென்றால் அங்கே ஒரு கணக்கிலக்கத்தை கொடுக்கின்ற பொழுது இங்கே இருந்து அவருக்கு ஒரு 3 தொடக்கம் 6 மாதத்துக்குள் அந்த அவருடைய பென்ஷன் காசை அங்கே அனுப்பி வைப்பார்கள். இங்கே ஏதாவது நிலுவைகள் இருக்குமாக இருந்தால், கடன்கள் நிலுவைகள் இருக்குமாக இருந்தால் அது அவருக்கு கழிக்கப்படும். அதற்கு முன்பாக அவரை பரிசோதித்து அவருடைய தகமைகள், அவருடைய இங்கே இருக்கின்ற சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற பொழுது பொதுவாக ஏதாவது சட்டபூர்வமாக ஏதாவது கடன்கள் இருந்தால், கட்ட வேண்டிய ரசீதுகள் பில்லுகள் இருந்தால் அதனை கட்டியதன் பிற்பாடுதான் மிகுதி அங்கே கொடுக்கப்படும். சரி, இந்த பென்ஷன் காசை எடுத்தவர்கள், வீடு வாங்குவதற்கு எடுத்தவர்கள் மேலும் ஒரு குறிப்பிட்ட தொகை பென்ஷன் காசு இருக்கின்றது என்றால் அதை எப்பொழுது எடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வி பலரிடம் இருக்கிறது. அந்த பணத்தை 5 வருடம் முடிந்ததன் பிற்பாடு, அதாவது ஒரு வீடு வாங்குவதற்கு பென்ஷன் பணம் எடுத்தாராக இருந்தால் மிகுதி பென்ஷன் பணத்தை ஒரு வீட்டை திருத்துவதற்காகவோ அல்லது வேறு ஒரு விடயத்திற்காகவோ, வேறொரு வீடு வாங்குவதற்கு அல்ல, வேறொரு விடயத்திற்காக எடுக்க போகின்றார் என்றால் 5 வருடங்கள் தாமதிக்க வேண்டும். வீடு திருத்துவதாக இருந்தால் வாங்கிய வீட்டை திருத்தப் போகின்றார், அதற்கு பென்ஷன் பணத்தை மிகுதி எடுக்கப் போகின்றார் என்றால் அவருக்கு இருக்கின்ற அனைத்து பணங்களையும் எடுக்க முடியும். ஆனால் அந்த வீட்டை திருத்துகின்ற நிறுவனம் அல்லது திருத்திய நிறுவனம் ஒரு ரசீது அல்லது ஒரு மாதிரி படிவம், அந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும், திருத்த வேண்டும், திருத்துவதற்கு எவ்வளவு செலவாகும், அல்லது திருத்துவதற்கு எவ்வளவு செலவானது, எவ்வளவு அந்த திருத்துவதற்கான கொடுக்கப்பட்ட பொருட்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது உதிரி பாகங்களுக்கு அல்லது அந்த வீட்டை திருத்துகின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரசீதுகள், இவற்றை அந்த பென்ஷன் இருக்கின்ற அந்த காப்புறுதி நிறுவனத்துக்கு அனுப்பி அந்த காப்புறுதி நிறுவனம் அதற்கு முன்பாக ஒரு விண்ணப்பத்தை அனுப்பும் இவர்களை அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்பி அனுப்புகின்ற பொழுது அந்த காரணத்தை குறிப்பிட்டு அந்த வீடு திருத்துவதற்கான அந்த மாதிரி படிவம், அந்த ஓஃபர், அந்த வீடு திருத்துவதற்கான செலவு எவ்வளவு முடியும் என்று ஒரு உத்தியோகபூர்வமான சுவிட்சர்லாந்தில் இயங்குகின்ற ஒரு வீடமைப்பு நிறுவனத்தின் ஊடாக எடுக்கப்பட்ட அந்த ரசீதை கொடுக்கின்ற பொழுது அந்த பணத்தை எந்த வங்கியில் இந்த வீடு வாங்கியவர் அந்த ஹிப்போதெக் எனப்படும் வீட்டு கடனை வைத்திருக்கிறாரோ அந்த வங்கிக்கு இந்த பென்ஷன் காசு நிறுவனம் அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கும். அதன் பிற்பாடு அந்த வங்கி தான் அந்த ரசீதை மீண்டும் ஒரு முறை பரிசீலித்து கொடுக்கலாமா இல்லையா, எவ்வளவு கொடுக்க வேண்டும், வேலை செய்திருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்ததன் பிற்பாடு அந்த பணத்தை, வீடு திருத்துகின்ற பணத்தை வீட்டு உரிமையாளர் ஏற்கனவே கொடுத்திருந்தால் வீட்டு உரிமையாளருக்கும் அல்லது அந்த நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டி இருந்தால் அந்த நிறுவனத்திற்கும் அந்த வங்கி தான் கொடுக்கும். எந்தவித காரணம் கொண்டும் அந்த வீட்டு உரிமையாளருக்கு நேரடியாக அந்த பென்ஷன் நிறுவனம் அவருக்கு அந்த பணத்தை கொடுக்காது என்பது சுவிட்சர்லாந்து சட்டமாக இருக்கிறது. இது பலருக்கு அந்த சுவிட்சர்லாந்து சட்டத்தின் கீழ் அந்த வீடு திருத்துவதற்காக பலர் அந்த மிகுதியாக இருக்கின்ற பென்ஷன் பணத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதற்கு தொடர்பாக உதவிகளோ அல்லது மேலதிக தகவல்களோ சட்டபூர்வமாக தேவையாக இருந்தால் எம்மோடு தொடர்பு கொள்ளலாம். அதாவது நீங்கள் லங்காஃபோர் ஊடகத்தின் ஊடாகவோ அல்லது நீங்கள் சுவிட்சர்லாந்திலே செல்வாசூக் நிறுவனத்தின் ஊடாகவோ தொடர்பு கொண்டு அந்த தகவல்களையும் உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பென்ஷன் பணத்தை எப்படி வீட்டுக்கு எடுப்பது, வீடு வாங்கும் போது எப்படி பிரயோகிப்பது, எவ்வளவு பிரயோகிக்க முடியும், வீடு திருத்துவதற்கு எவ்வளவு எடுக்க முடியும், ஒருவர் 10 வருடத்துக்கு மேல் பென்ஷன் காசு எடுத்திருந்தாராக இருந்தால் அந்த பென்ஷன் பணத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அன்பளிக்காக கொடுக்க முடியுமா? நிச்சயமாக கொடுக்க முடியும். அதற்கான உதவிகள், இப்படியான இந்த வீடு தொடர்பாக பென்ஷன் காசு எடுப்பதற்கு நீங்கள் செல்வாசூக் நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அதனுடைய உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கட்டாயம் அந்த உதவிக்கு அவர்கள் கட்டணம் அறவிடுவார்கள் என்பதை நாங்கள் இப்பொழுதே உங்களுக்கு குறிப்பிடுகின்றோம். இந்த செய்தியை பிடித்திருந்தால், மற்றவர்களுக்கும் பிரயோசனமாக இருந்தால் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இலங்கையர், லங்காஃபோர் ஊடகம்.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.